அறிஞர் பெருமக்களுக்கும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வரவேற்று வணங்குகிறேன். எனக்கு இப்போ பேசுறதுக்கு மூச்சு முட்டுது, எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியல. நம்ம மருத்துவரைய சொன்ன மாதிரி இது என்ன நிகழ்வு? இது சாதாரண நிகழ்வு அல்ல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ஹெல்ப் யூ. எனக்கு உதவுங்கள் உங்களுக்கு உதவுவதற்காக என்று சொல்வார்கள். அதுபோல நிகழ்ச்சி இது. நமக்கு உதவுவதற்காக திருமதி கௌசல்யா அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுதான் இந்த நிகழ்ச்சி. அவர்கள் நம்மை கேட்டுக்கொள்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நீங்கள் வருகிறாருங்கள், அதன் மூலமாக இந்த சமூகத்தை மாற்றுவோம் என்கிறார். பொதுவாக பாரதி அப்படிங்கிற பேரை நிறைய பேர் தன்னுடைய பெயரோடு இணைச்சு பாரதிக்கு பெருமையை கொடுத்து தங்கள் வாழ்க்கையிலையும் சிறப்பாக நடந்துட்டு வர்றாங்க. அந்த பாரதி கண்ட புதுமை பெண் யாரு அப்படின்னா அவங்க கௌசல்யா அல்ல. அப்ப யார் இவங்க? பாரதி என்பவர் மறைந்து விட்டார் மண்ணுலகில் இருந்து. ஆனால் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். அந்த பாரதி ஆண்மகன் இப்போது இங்கு வீட்டிற்கும் கௌசல்யா பெண். இறந்த பாரதி தான் மீண்டும் மறுபிறப்பாக பாரதியாக பிறந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த பாரதிக்குள் இருந்த வேட்கை, அவருடைய சமூக தாகம் அத்தனையும் கொண்டவர். அப்பப்பா, நானும் லட்சம் பேரை கடந்து விட்டேன். இந்த அம்மையாரை போல யாருமே நான் கண்டதில்லை. என்ன வேகம், என்ன ஆற்றல்! அவையெல்லாம் நிச்சயமா சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய குழும இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் சொல்கிறேன். இப்பொழுது நம் அருகே இருப்பவர் இன்னும் சில வருடங்களிலே எட்டா கனியாக அவர் இந்தியாவின் உச்சிக்கே சென்று உலகமறிய அவர் புகழ் பெறுவார். காரணம், அவருள் இருக்கக்கூடிய தாகம் நிச்சயமாக நம்ம ஊனக்கண்களுக்கு தெரியாது. என்னால அவங்களை கணிக்க முடியல. என்ன நாம் இதை நினைக்கிறோம், அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னு நமக்கு சிந்தனை குறைவு. அவங்க எங்கேயோ ஓடுறாங்க, எதையோ தேடி ஓடுறாங்க. இந்த சமூக மக்களுக்கு, அது இந்த குழந்தைகளுக்காக என்ன பாடுபடுறாங்க பாருங்க. குடும்பம், தொழில், சமூகம், இந்த மூன்றையும் சமன்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல சமூகம் என்பது ஒரு படி கூடுதலா இருக்கு. முதல்ல தெரசா, வேலு நாச்சியார், இந்திரா காந்தி அம்மையார், ஜெயலலிதா, இப்படி பல சாதனை படைத்த பெண்கள் பட்டியலில் அத்தனை பேரும் ஒரு ஒத்த உருவமாக தான் இந்த கௌசல்யா அம்மாவை நான் பார்க்கிறேன். அவங்க ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒரு தென்றல் புயலாகி வருமே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றது. ஒரு தென்றல் ஏன் புயல மாறுது? இன்றைய சமூகத்திலே நடக்கக்கூடிய விரும்பத்தகாத செயல்கள் தான். அவரை பாரதி எப்படி வீறு கொண்டு இருந்தானோ அதுபோல அவர் வீறு கொண்டு இருந்த பெண்மணி. இந்த சபையில் உள்ள மேடையை வீட்டிற்கும் பெரியவர்களை நான் பெரியவருக்கு முன்னால் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை கொடுத்து அவருடைய பேருக்கு முன்னால் பாரதி என்று போட வைத்து பின்னால் அவருடைய கௌசல்யாவை எடுக்க வைத்து இவர் பாரதியாகவே வாழ வேண்டும், இந்த மண்ணுலகிலே ஒரு பாரதியாக வாழ வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு, அவருடைய விருப்பம் அவருடைய விருப்பம் அல்ல, நமக்காக அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே நாம் எல்லோரும் அவருக்கு கரம் கொடுத்து இந்த நல்லதொரு முயற்சியை நாம் எடுத்து செல்ல உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களை பற்றி சிறப்பாக